அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 17 நம்மிடம் நமது லிங்க்குக்கு கீழே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க வர்த்தகம் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான லைவ் மார்க்கெட்டில் நம்ம சந்தையில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு வச்சுருக்கிறோம். கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு. அது விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 டிசம்பர் 4 கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,512 வர்த்தகமாயிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஃபியூச்சரோட ஹை 24,590, க்ளோசிங் 24,547. இப்போ 24,500க்கு அருகில் வர்த்தகமாயிட்ருக்காங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நம்மளுக்கு அட்டவணைப்படி பார்த்தா இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். 24,500 கால் அதிகமான வர்த்தகம், 24,400 கால் அதிகமான வர்த்தகம், 24,300 புட் அதிகமான வர்த்தகம், 24,400 புட் அதிகமான வர்த்தகம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,600 கால் அதிகமான வர்த்தகம் பண்ணியிருக்காங்க, 24,450 கால் அதிகமான வர்த்தகம், 24,700 கால், அதுக்கப்புறம் 24,000 புட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 24,300 அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஆகிருக்கு, 24,500 அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஆகிருக்கு. வேல்யூம் படி, டேர்ன் ஓவர் படி நம்ம பார்ப்போம். டேர்ன் ஓவர் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,400 கால் அதிகமான டேர்ன் ஓவர். ஏன்னா அதுதான் இந்த மணி தான் அதிகமான வேல்யூக்கு ட்ரேட் நடக்கும். அதனால் 24,500 கால் அதிகமான டேர்ன் ஓவர், 24,300 கால் அதிகமான டேர்ன் ஓவர். அப்போ 24,400 புட் நம்மளுக்கு அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. 24,450, 24,300, அதாவது இருக்கிறதுலே பார்த்தா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ரைக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. 24,600 அப்படிங்கிறது டேர்ன் ஓவர் கம்மியாக நடந்திருக்கு. அப்போ இங்கே பேஸ்டு 24,400 கால், 500 கால், 300 கால், 400 புட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்கப்படுகிறது. அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அப்போ இதை தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டை 24,400 இருந்து 24,500க்குள்ளே இருக்கிற ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஹைக்கு மேலேயும், ஹைனா நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலேயும் நிலை பெற்று கொண்டு இருந்தால் சந்தை மேல் நோக்கி பயணம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இல்லாமல் இன்றைக்கி இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் ஆகி கொண்டு இருந்தால், இந்த ஹைக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பும் தவிர்க்கப்பட்டால் சந்தை இறங்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றப்படலாம். அதற்கு நம்மளுக்கு 24,400, 24,300 இதாக இருக்கும். இதே நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னா மார்க்கெட் 24,600 to 24,700 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவருமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்தந்த ஸ்ட்ரைக்கில் தான் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதனால் இது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆப்ஷன் செயினில் டைம் வேல்யூ மட்டும் பார்த்துடலாம். 24,400 to 24,500 100 புள்ளிகள்
ரூ. 148 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸோட இந்த மணி ஆட் பண்ணுறோம். 317 ரூபாய். ரூ. 100 கழிச்சிட்டோம்னா ரூ. 217. பாருங்க 97 120 217. அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே விலை அப்படிங்கிறது கச்சிதமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த 217 ரூபாய் தான் இவங்க வந்துட்டு 2 நாட்கள், இன்றைய தினம் நாளைய தினம், இந்த 2 நாட்களுக்குள்ள 0 பண்ணணும். இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற இதை வந்துட்டு ப்ரீமியத்தை. இப்போ இதுவே 24,450க்கும் 24,550க்கும் போடலாம். இது 100 புள்ளிகள். இது பார்த்தீங்கன்னா 121 ரூபாய். இவங்க பார்த்தீங்கன்னா 195 ரூபாய். $316. $100 கழிச்சிட்டோம்னா 216. இங்கே பாருங்க 550 75 ரூபாய். இங்கே வந்துட்டு 142 ரூபாய். அப்போது இந்த 100 பாயிண்ட் இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம மாற்றிருக்கிறோம். முதல் 400 to 500 பார்த்தோம், இப்போ 450 to 550 பார்த்துருக்கோம். அப்போது இந்த இடம் எவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸோட ப்ரீமியத்தை கழிச்சுக்கோம். அப்போ எவ்வளோ தூரம் இங்கே கணக்கீடு அப்படிங்கிறது ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 126 to 136. அப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அருகில் இருக்குது. இதில் புட் ஆப்ஷனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால 24,440 அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் இருக்குது. ஸ்பாட் வந்து 24,451. ஆனால் இவங்க இப்படி இருக்காங்க. அப்போ 24,450 அடிப்படையில் பார்த்தால் இதனுடைய ஹை, காலுடைய ஹை 154. அப்போது 24,600. அப்போ இவங்க 154க்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது 24,450 கால் 154 ரூபாய்க்கு மேலேயே நிலை பெற்று கொண்டு இருந்தால் மட்டும்தான், ஏன்னா எக்ஸ்பைரியில் வந்து இந்த மணி ஆப்ஷனுக்கு தான் இருக்கும். அப்போ 24,450 கால் 24,450க்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது தான் இது இந்த மணி கால். அப்போ இவங்க 154 ரூபாய்க்கு மேலேயும் இன்றைய தினத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிலை பெற்றால் தான் மார்க்கெட்டை வந்து 24,600 அப்படிங்கிற இடத்தை அடையக்கூடிய வாய்ப்பு எழும். ஏன்னா எக்ஸ்பைரியில் 24,450 கால் 150 ரூபா இருக்குன்னா மார்க்கெட் 24,600 இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அதே போல் இவங்க 250 ரூபாய் அப்படின்னா 24,200. இப்போ இவங்க 2 பேர்த்து ப்ரீமியமே 130 ரூபா. அப்போ 24,580 இல்லைன்னா 24,320. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும். இதை உற்று கவனித்து பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் அட்டவணை பார்த்தீங்கன்னா 53,000 கால் 52,500 புட்டு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கல். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு இது மொத்தமாக பார்த்தா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லலாம். ஆனால் அந்த மல்டிபிள் ஹெட்ஜ் என்ன பண்ணணும், ஒன்றும் இந்த இடம் புட் ஆப்ஷன் வந்து இங்கே வந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த புட் ஆப்ஷன் இங்கே மேலே இருந்திருக்கலாம். இது ஒரு நெருடல், ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்கல். 53,000 கால் 52,500 புட்டு, இதற்குள்ளே சந்தை இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இப்போ எவங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா 52. எந்த ஸ்ட்ரைக்கோ டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம்.
52,800 ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம். ஏன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. அப்போ 52,750 ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா கணக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்பாட் வந்து 52,695 இருக்காங்க. இப்போ 52,800க்கு 800 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு 53,550 முக்கியம். இங்கே 52,000 முக்கியம். இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. ரெண்டு பேர்த்தோட ஹையை பார்த்தா நம்மளுக்கு 880 52,800ஓடது 900 வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு 53,700 இதற்கு ஒரு 1000 பாயிண்ட் வச்சுக்கலாம். 51,800 இது ஒரு இம்பேக்டட் ஜோன். இதற்குண்டான தொலைவு 1900 புள்ளிகள். அப்போ சரி பகுதினா நம்மளுக்கு 950 புள்ளிகள் வரும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நமக்கு 52,750 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும். இதோட ஆப்ஷன் செயின்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு 500 பாயிண்ட் டிஃபரெண்ட் உள்ள டைம் வேல்யூ பார்த்துடலாம். 980, 831. ஆயிரத்தி 811 பாயிண்ட்ஸ் வருது. நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோன்னா கேப் 500 பாயிண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். அப்போ 1311. இதோட விலை பாருங்கள் 700. 699 நான் 700ன்னு எடுத்துக்கிறேன். 52,500 615. அப்போ பார்த்தீங்கன்னா 1315. அப்போ கணக்கீடுகள் அப்போ இந்த 800 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 1300 பாயிண்ட்டோட டைம் வேல்யூவை இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அவங்க வந்து 500 பாயிண்ட் உண்டான கேப்பை வந்து 0 பண்ணணும். அப்போது 500 பாயிண்ட் இருக்கணுங்கிற இடத்துல 1300 பாயிண்ட் எச்சா இருக்குது. இதை உற்று கவனிங்கள். மார்க்கெட்டு பார்த்தா நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த சைடுவே போனது ஒன்று தான் நம்மளுக்கு இது. ஆனால் இப்போ மார்க்கெட் இன்றைக்கி நேற்றைய ஹைக்கு மேலேயே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறவரை தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்த்தகம் ஆகவே கூடாது, நிலை பெறக்கூடாது. ஏன்னா கால் செல்லர் பேனிக்கான மோடில் தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கால் செல்லர் வந்து அவங்க லாஸை புக் பண்ணுறதுக்குண்டான அறிகுறி இங்கே இந்த இடத்துல தெரியல. அவங்க பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்த விரைவான ஏற்றம் இந்த இடத்துல இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். அப்போ தான் கால் செல்லர் வந்து பேனிக் மோடில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது பேனிக் மோடு அப்படிங்கிறது நேற்று நடைபெறலை, இன்றைக்கி நடைபெறாமல் இருக்கலாம். இன்றைக்கி நடைபெறலை அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வே போயிட்டு கீழே போகிறக்கு வாய்ப்பாக மாறிடும். ஏன்னா ஒரு எல்லையை கடந்த உடனே அதற்குண்டான இம்பேக்டை காமிக்கணும். அந்த இம்பேக்டை காமிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட மேலையா கீழையா அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உற்று கவனிங்கள். உங்கள் ஆய்வை அதிகமாக ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.